வணக்கம். மதிய நேரத்தில் இந்த விஷயங்களை மட்டும் செஞ்சீங்கன்னா உங்க உடல் எடை ரொம்பவே வேகமா குறையும். எடை இழப்பு என்பது உணவு பழக்கம் மற்றும் உடற்பயிற்சி செய்வது மட்டுமல்ல. உங்கள் எடை இழப்பு இலக்குகளை பூர்த்தி செய்ய நீங்கள் செய்ய வேண்டிய பல தியானங்கள் உள்ளன. மேலும் உங்கள் வாழ்க்கை முறை பழக்கத்தில் சாதகமான மாற்றங்களை செய்வது அவற்றில் ஒன்று. அன்றாட அடிப்படையில் நாம் அடிக்கடி கவனிக்காத பல சிறிய காரணிகள் நமது எடை இழப்பு முன்னேற்றத்தை பாதிக்கின்றன. எனவே உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை விரைவுபடுத்துவதற்கும் தொடர்ந்து கண்காணிப்பதற்கும் உங்கள் அன்றாட நடவடிக்கைகள் குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எடை இழப்பு பயணத்தில் இருக்கவும் அதிக கலோரிகளை எரிக்கவும் பிற்பகலில் நீங்கள் பின்பற்ற வேண்டிய பழக்கங்கள் என்னென்று இந்த பகுதியில் பார்க்கலாம். நிறைய தண்ணீர் குடிக்கவும். நீரிழிப்பு பெரும்பாலும் பசியுடன் குழப்பமடைகிறது. நீங்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிக்காத போது பசி, எரிச்சல், சோம்பல் போன்றவற்றை நீங்கள் உணர்வீர்கள். இது தலைவலிக்கு கூட வழிவகுக்கிறது. எனவே சாப்பிடுவதற்கு முன் நீங்கள் உண்மையிலேயே பசியுடன் இருக்கிறீர்களா அல்லது நீர் இழப்புடன் இருக்கிறீர்களா என்பதை பார்க்க ஒரு கிளாஸ் தண்ணீரை குடிக்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது உங்களை சுகாதார பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுகிறது. உங்கள் மதிய உணவு உண்ணும் போது உங்கள் முழு கவனமும் உங்கள் உணவில் இருக்க வேண்டும். சமூக ஊடக பக்கங்களில் ஸ்க்ரோலிங் இல்லை. மின்னஞ்சல்களுக்கு பதிலளிக்கவோ அல்லது ட்விட்டரில் ஊட்டத்தை சரிபார்க்கவோ இல்லை. உங்கள் உணவை உட்கொள்வதற்கு பிற்பகலில் நீங்கள் எடுக்கும் 15 நிமிடங்கள் எந்தவிதமான கவனச்சிதறலும் இல்லாமல் செலவிட வேண்டும். கவனத்துடன் உணவை உட்கொள்வதற்கு அதிகப்படியான உணவை தடுப்பதற்கு இது ஒரு சிறந்த வழி. இது பொதுவாக எடை அதிகரிப்பதோடு தொடர்புடையது. 2 பழக்கங்களும் ஆகும். உடல் எடையை குறைக்க முயற்சிக்கும் போது உங்கள் உணவை மட்டும் உட்கொள்வது நல்லது. பசியை கவனமாக கையாளுங்கள். நீங்கள் வேலையில் பிஸியாக இருக்கும்போது பசியின் உணர்வை ஒதுக்கி தள்ளுவது பொதுவானது. பெரும்பாலானவர்களுக்கு தெரியாதது என்னவென்றால் இது சிறிது நேரத்திற்கு பிறகு உங்களை பசி அடைய செய்யலாம். மேலும் உங்கள் மதிய உணவு நேரத்தில் நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீர்கள். இதை தடுக்க உங்கள் உணவை கவனமாக திட்டமிட வேண்டும். உங்களை தொடர உங்கள் பெரிய உணவுகள் இடையில் சிறிய தின்பண்டங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் உங்கள் உணவுக்கு இடையில் தின்பண்டங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் அதிகமாக உட்கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் நண்பரின் தட்டிலிருந்து ஒரு சில சிப்ஸ் அல்லது சாண்ட்விச் கடித்தது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியவில்லை. ஆனால் இது நிச்சயமாக உங்கள் எடை இழப்பு திட்டத்திற்கு நல்லதல்ல. இது உங்கள் நாளின் கலோரி எண்ணிக்கையை அதிகரிக்கும். இதனால் உங்கள் எடை இழப்பு திட்டம் பயனளிக்காமல் போகலாம். உங்கள் உணவை உட்கொண்ட பிறகு உட்கார்ந்து கொள்வதற்கு பதிலாக 15 நிமிட நடை பயணத்தை மேற்கொள்ளுங்கள். உங்கள் மதிய உணவுக்கு பிறகு நடப்பது உங்கள் எடை இழப்புக்கு பயனளிப்பது மட்டுமல்லாமல் பகல் மந்த நிலையை தடுக்கும். நீங்கள் நடக்கும் அதிக படிகள் அதிக கலோரிகளை எரிக்கும். உங்கள் மனநிலை மேம்படும். மேலும் உங்கள் செறிவு அளவு அதிகரிக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.